கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? தேவ பிள்ளையே, உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்திருக்க, உன்னை நினைத்திருக்க, இன்று நேயருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மறந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்ப்பா? there is no rights. அங்கே உனக்கு அதிகாரமே கிடையாது. கர்த்தரை மறக்கிறதற்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யாரு? ஏனென்றால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் அவர் கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். அவர் கரத்தின் கிரியை. தேவனாகிய கர்த்தர் உன்னை உண்டாக்கி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். தாயின் கருவில் தோன்றும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஆண்டவர் இவ்வளவு உரிமையோடு கூட நம்மை ஏற்றுக்கொண்டிருக்க, இன்று அநேக நேரங்களில் கர்த்தரை நாம் மறந்து போகிறோம். எப்பெல்லாம் கர்த்தரை மறக்கிறோம் அப்படின்னா, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, சில பேர் சொல்லுவாங்க, இந்த காரியம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், கர்த்தருக்காக இறங்கி அப்படி ஓடணும், அப்படி கர்த்தரை தேடணும், அவ்வளோ நேரம் கர்த்தர் இடத்துல ஜெபிக்கணும், ஆலயத்திலே கிடப்பேன் பாஸ்டர். ஆனால் நாட்கள் கழிந்த பின்பாக தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட பின்பு, ஆசீர்வாதங்களை அனுபவித்த பின்பு, ஐயோ பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன், ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கிறேன், நேரமே இல்லை பாஸ்டர், சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை, தண்ணி குடிக்க கூட டைம் இல்லை, ஐ எம் ஸோ பிஸி. எதுக்கு பிஸி? பிஸி ஃபார் நத்திங், பிஸி ஃபார் நத்திங். ஒன்றும் இல்லாமல் உருப்படி இல்லாத காரியங்களுக்கெல்லாம் பிஸி. அங்கே ஆண்டவரை மறந்து போகிற அனுபவம், கர்த்தரை மறந்து போய் விடுகிற அனுபவம். ஜெபத்தை மறந்துடுறது, வேதத்தை மறக்கிறது, ஆலயத்தை மறக்கிறது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வேதத்தை நீ மறப்பேனா உன் பிள்ளைகளை நான் மறப்பேன். ஆலயத்தை நீ மறந்து போகாத, தேவனுடைய சமூகத்தை மறந்து போகாத. அந்த சமூகத்தை தான் மோசே நாடினான். ஆண்டவரே உங்க சமூகம் எனக்கு முன்பாக போகட்டும். இன்னைக்கு அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கா? எவ்வளவு உயர்வு வந்தாலும், எவ்வளவு நன்மைகள் வந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும், எவ்வளவு தாழ்ச்சி அடைந்தாலும் சரி, கர்த்தாவே உங்களை நான் மறப்பதில்லை, உங்கள் சமூகத்தை விட்டு நான் போவதில்லை. என்ன வந்தாலும், ஒரு திருமண உறவு எப்படிப்பட்டது? நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும், உயிரோடு இருக்கும்போதும் மரணமானாலும் எதுவும் நம்மை பிரிக்க இயலாது. அப்போ தேவனோடு கூட செய்யப்படுகிறதான உடன்படிக்கை அப்படிப்பட்ட உடன்படிக்கை. ஆண்டவரே என்ன காரியம் வரட்டும், உண்மை நான் மறப்பதில்லை, உண்மை நான் மறப்பதில்லை. கர்த்தருக்குரிய கனத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன். தேவ சமூகத்தை நித்தமும் நான் தேடுவேன். என்னுடைய எல்லா நேரங்களிலும் கர்த்தரை தேடுகிற அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்வேன். தேவ பிள்ளையே, உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யாருப்பா? நீ யாரு? ஆண்டவர் அந்த உரிமையை உனக்கு கொடுக்கவில்லை. உன்னை உண்டாக்கின கர்த்தரை நீ ஒவ்வொரு நாளும் நினைத்தாக வேண்டும். நினைத்து அவரை மகிமைப்படுத்துகிற அனுபவம் வர வேண்டும். உலகத்தின் ஓட்டத்தில் நம்மை உண்டாக்கி உருவாக்கின பெற்றோர்களை நம்ம மறந்து போயிடுறோம். ஒரு குறிப்பிட்ட எல்லா வரைக்கும் தான் அவர்களை மறந்துடுறோம். நமக்கு உதவி செய்தவர்களை மறந்துடுறோம். இப்போ அதே போல தான் கர்த்தரை நம்ம மறந்து போகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறோமே. இல்லை, தெய்வ சமூகத்தில் அவரை தேடுகிறவங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். கர்த்தரை மறப்பதற்கு நீ யார்? கர்த்தரை மறந்து போயிடாது. ஒருவேளை மறந்து போயிட்டீங்களா? ஜெபத்தை மறந்துட்டீங்களா? சமூகத்தை மறந்துட்டீங்களா? ஊழியத்தை மறந்துட்டீங்களா? இன்னைக்கு கட்டி எழுப்பப்படுங்க. தெய்வ சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை பிடிச்சு ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை மறந்து போகாதபடிக்கு, தேவனை விட்டு தூரப்படாதபடிக்கு, விலகி போகாதபடிக்கு, கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற
நினைவு கூறுகிற அந்த அனுபவத்தை தருவீராக. எல்லாம் தேவனால் உண்டாயிற்று என்கிறதான அந்த நல்ல உள்ளங்கள் அவருடைய இருதயத்திலிருந்து புறப்பட, வார்த்தைகள் புறப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் உங்களை உண்டாக்கிற கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் மறந்து போயிடாதீங்க. தேவனை நினைக்கிற அனுபவம், கர்த்தரை பற்றி கொள்ளுகிற அனுபவம், கர்த்தரை நித்தமும் தேடுகிற அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் தருவாராக. God bless you. God bless you. God bless you.